அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உதவியாளராக பணிபுரியும் அன்பு நண்பன் சகோதரர் மதிப்புக்குரிய ஸ்ரீதர் உதவியாளராக பணிபுரிந்து இன்று ஓய்வு பெறுகிறார். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன். மற்றும் இங்கு தலைமை தாங்கி இருக்கும் வட்டார வளர்ச்சியாளர் வாவு மற்றும் கிவு மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் இரவான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஸ்ரீதர் சார் எனக்கு 25 ஆண்டுகளாக அவர் கூட நான் பணியாற்றி வருகிறேன். ஸ்ரீதரும் நானும் 25 ஆண்டுகளாக எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த இது இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும், எந்த இருந்தாலும் என்னை கேட்பாரு, எல்லாமே கேட்பாரு. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரிஞ்சு அவர் ஒரு ஆர்வத்தோடு தான் அவர் வேலை செய்வார். அவர் எப்பவுமே அலுவலகத்துக்கு கரெக்டாக டைமுக்கு வருவார். எந்த டைம் எந்த அதிகாரி என்ன சொன்னாலும் அவர் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அப்போது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறோம், இங்கே மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இரவு பகலும் பாராமல் அவர் கிளமங்கலம் ஒன்றியத்தில் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்து இதுவரைக்கும் அவர் ஆற்றிய பணிகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் கிளம்பதும் மற்றும் தலையில் இருக்கார். அவரு கூடவே நானும் 25 ஆண்டுகளாக அவர் கூடவே இருந்திருக்கேன். அவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் என் கூட சொல்வார், என் பிரச்சனை இருந்தாலும் அவர் கூட சொல்வார். குடும்ப பிரச்சனை ஆகட்டும், ஆஃபீஸ் பிரச்சனை ஆகட்டும், அவர் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்தால் கூட அவர் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்பார் டவுட்டு. ஆனால் ரொம்ப திறமைசாலி தான். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யாருக்குமே ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வத்தோடு வேலை பார்ப்பார். மற்ற ஆளுங்களை மாதிரி உடனே எடுத்தோம் பண்ணோம் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பார். எந்த கேஷியர் ஆகட்டும், அசிஸ்டன்ட் ஆகட்டும், நானும் எல்லா இதுலேயும் அவர் பொறுமையாக இது பண்ணுவார். எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாரு. இந்த மாதிரி நம்ம என் கூட பணிபுரிந்து அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவார், ஸ்ரீதர் சருக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்கன்னு சொல்லுவார். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எந்த இதிலும் அவர் நானும் அவர் விட்டு கொடுக்க மாட்டான். சகோதரர்களை மாதிரி சொல்லுவோம், இது பண்ணுவோம். அண்ணன் தம்பிகளை மாதிரி நானும் அவர் பழகிருக்கோம். இது வரைக்கும் அவர் எனக்கு அவருக்கு எந்த இது இல்லாத இது ஃபோன் போட்டு கேட்பாரு, என்ன பிரச்சனை, என்ன குறைபாடு, எது இருந்தாலும் கேஷராக பிரச்சனை டவுட் இருந்தாலும் சரி, அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் எல்லாரும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கேட்டு யோசனை பண்ணி நல்லா அருமையாக வேலை செய்வார். அதே மாதிரி எந்த அப்பா அம்மா கூட உடம்பு சரியில்லைன்னா கூட அவர் எனக்கு சொல்லுவார், பாமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இது இருக்காண்டு. சரி தர நான் பார்த்துக்கிறேன், சொல்லுகிறான், இது பண்ணுறான், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லுவான். இருந்தாலும் ஆஃபீஸுக்கு வந்துடுவார். கரெக்டான அவர் பணியை சிறப்பாக இதுவரைக்கும் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பணி செஞ்சுருக்காருன்னா எனக்கு ரொம்ப அவர் ரிட்டையர் ஆகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அலுவலகத்துக்கு யார் ஃபோன் போட்டாலும் யார் இது பண்ணாலும் அவர் முன்னோடியாக இருந்து எல்லா இதுக்கும் நான் இருக்கிறேன் சார்ன்னு சொல்லி நம்ம அலுவலகத்துக்கு அவர் உறுதுணை இருப்பார். இருந்து இது வரைக்கும் அவருடைய வேலை ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அப்பா அம்மா இன்னைக்கு உடம்பு சரியில்லாதாலும் வரல, அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. பாவம் அவர் 24 மணி நேரம் அப்பா அம்மா இதோட தான் இருந்தாலும் ஆஃபீஸ் வேலைன்றதுனால அவர் முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டான நேரத்துக்கு அவருடைய பணியை இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்காரு. எனக்கு வருத்தமாக இருக்குது. அவர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறான்னு சொல்லி எனக்கு என் கூட வேலை செஞ்சு 25 ஆண்டுகளாக வேலை செஞ்சு எனக்கு அவருக்கு அண்ணன் தம்பிகளாக நாங்கள் வேலை செஞ்சோம். இன்னைக்கு அவர் வயது முதிர்வு காரணமாக ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு. இன்னும் அவங்க குடும்பத்தோட அவர் மனைவியார், அவர் குழந்தைகள் எல்லாம் சொந்தக்காரன் அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி ஸ்ரீதரை நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு கடவுளை வேண்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.